சாமர்த்தியமாக ஒரு காயை நகர்த்தி எதிராளியின் ராணியை வெட்டிவிட்டார். சதுரங்கத்தை பொறுத்தவரையும் தெரியும் உங்களுக்கு, ராஜாவை விட ராணிக்குத்தான் அதிக மதிப்பு, அதிக ஆற்றல். பல இடங்களில் ராஜாக்களை விட ராணிகளுக்குத்தான் அதிக ஆற்றல் என்பதை சதுரங்கம் சொல்லித் தருகிறது. ஆகவே வெட்டுப்பட்டவுடன் எதிரே இருக்கிற அந்த மடாலயத்தின் துறவி தோற்றுத்தான் போவார் என்பது முடிவாகிவிட்டது. அந்த நேரத்தில் பார்த்தார் இந்த இளந்துறவி, பாவம், இந்த மடாலயத்தின் துறவி கழுத்தை நமக்காக இழக்க வேண்டுமா? அவர் இவ்வளவு நாட்கள் இங்கே இருக்கிறார், விரைவில் மெய்ஞானம் பெற்று விடுவார், அதற்கு பதிலாக நாம் இழக்கலாம் என்று வெற்றி பெறுவதாக இருந்த இந்த புதிய துறவி தோல்வியுறுவதற்காக விளையாட ஆரம்பித்தார். தலைமை துறவி நிறுத்தினார், போதும், இருவருமே வெற்றி பெற்று விட்டீர்கள், உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று. விளையாட்டாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, நமக்கு முக்கியமானது விழிப்புணர்வு. அதனால் படிக்கிற போது இனிமேல் எவ்வளவு நேரம் படிப்பது என்பது முக்கியமல்ல. சில பேர் புத்தகத்தை வைத்துக்கொண்டே வேற எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் பல மாணவர்கள் கேட்கிறார்கள், படிப்பது மறந்து போகிறதே ஏன் என்று. 3 காரணங்களினால் தான் மறந்து போகிறது. ஒன்று டிகே த்ரூ டிஸ்யூஸ், இரண்டாவது டிஸ்ட்ராக்ஷன், மூன்றாவது டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஒரு செய்தியை தொடர்ந்து நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் மட்டுமே அது நினைவில் இருக்கும். உதாரணமாக, உங்களுடைய நண்பருடைய அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் நினைவில் இருக்கும். அவர் எண் மாறிவிட்டது என்றால் பழைய எண் நினைவிலே இருக்காது. ஏனென்றால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை. அதனால்தான் நீங்கள் வார நாட்களில் படிப்பதை வாரத்தின் இறுதியில் ஒரு முறை திருப்புதல் வேண்டும், ரிவைஸ் செய்வது அவசியம். எதையெல்லாம் படிக்கிறீர்களோ அதை அழுத்தமாக வார இறுதிகளில் நீங்கள் திருப்புதல் செய்ய வேண்டும். மிகச் சிறந்த மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கும் குறைவாக மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், வார நாட்களில் இருவருக்கும் ஒரே நேரம்தான் கிடைக்கிறது. ஆனால் வார இறுதிகளில் நன்றாக படிக்கிற மாணவர்கள் அதிக நேரத்தை படிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், படித்ததை திருப்புதல் செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் வாசிப்பவை அனைத்தும் அவர்களுடைய ஆழ்மனத்திலே சென்று தங்கிவிடுகிறது. ஓவர் லேர்னிங் என்று சொல்வது திரும்ப திரும்ப வாசிப்பது, நினைவில் விடுபடாமல்